Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டான சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடலை மாவு பர்பி செய்யறதுக்காக நான் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய கருமையான பகுதியெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் மொத்தமாக ஒரு கப்பு பால் சேர்த்து தான் அரைக்கணும். முதலே நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா வெளியே வாரி விட்டுடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்த ஒரு கப்பு பாலையும் சேர்த்து அரைச்சிட்டேங்க. பால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. தேங்காய், பால், கடலை மாவு எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். கடலை மாவு வறுபட்டதும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வருது. அது சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆரம்பத்தில் ஊற்றின நெய் தான், நான் அதுக்கப்புறம் நெய் எதுவுமே ஊற்றலை. ஆனால் பேனில் ஒட்டலை, நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அதை நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா திரண்டு வருது. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கணும். நெய் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க. பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுது. இந்த மாதிரி சேர்ந்து வரணும் நமக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா. இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம பேடா ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளேட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக இப்படி சிலிண்டர் ஷேப்பில் வர மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு சுற்றிலும் இந்த ஷேப் கரெக்டாக வரத்துக்காக இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் கார்னிஷ்காக நான் பிஸ்தா பருப்பு வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கடலை மாவு பர்பி செஞ்சாச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பால், தேங்காய் எல்லாமே சேர்த்து ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு பர்பி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாயில் வச்ச உடனே சட்டுன்னு கரையும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.